என்னண்ணே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வெளியே உட்காந்துட்டு சொன்னீங்களா? ஆமாண்ணே. எப்போ வருது? நாளைக்கு வரானே. சரி, காலேஜில் கூட படிச்ச பிள்ளையா? என்ன? ஆமாண்ணே, என் கிளாஸ் தான். ஏமா ஏய், என்ன 3 பேரும் தலையை கவுந்துட்டு உட்காந்துருக்கியே? உங்கள் அப்பா மாரி விட்டு கப்பல் கவுந்து வச்சா? ஆ, ஏஞ்சி உள்ள வாங்கம்மா. போலாமா? ஏப்பா, எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்கப்பா. நம்மளை பிடிச்ச 7.5 நாட்டு சனி இன்னைக்கோட நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சு. சரியா? இந்த வீட்டில் எதனால எல்லாம் எவ்வளோ நாளாக பிரச்சனை வந்துச்சோ, எதனால எல்லாம் நமக்குள்ள உரசல் வந்துச்சோ, அது எல்லாம் இன்னைக்கோட நம்மளை விட்டு போயிடுச்சு. இனிமேல் நம்ம எல்லாருக்கும் நல்ல நேரம் தான். அதனால் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சரியா? சக்தி, இனிமேல் தான் இப்போ நம்ம பழைய அண்ணன் தம்பிகளாக இருக்க போகிறோம். ஒத்துமையாக இருக்க போகிறோம் இனிமேல் தான். இந்தாருங்கம்மா, இடையில வந்தவ இடையிலே போயிட்டா. அவள் உங்கள் காதில் ஓதிட்டு போனதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஆடாதையே. ஆடுனீன்னா நான் வேறு மாதிரி முடிவு எடுத்துருவேன் எல்லாருக்கும். இந்த 6 மாதமாக அந்த வீட்டில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மனசுலேருந்து அழிச்சிருங்க. முத இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி இந்த வீட்டுக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்களோ அதே மாதிரி நடங்க. இனிமேலாவது திருந்துங்க. சக்தி, சும்மா இருந்த வாழ்க்கைக்குள்ளே பூந்து உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்கினது நான் தான். அதை நானே சரி பண்ண போகிறேனப்பா. இத்தனை நாளாக உன்னை என் புள்ள மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, சட்டப்படி அதை உண்மையாக்க போகிறேன். உன்னை என் மகனா தத்தெடுக்க போகிறேன்டா சக்தி. இனிமே நீ எனக்கு தம்பி இல்லை, என் புள்ள. நீ தர்சன்லாம் உனக்கு அப்புறம் தான். ஏப்பா கதிரு, இதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்காப்பா? இருந்தா சொல்லிருப்பா. அதெல்லாம் இல்லைண்ணே, அவன் எங்களுக்கும் தம்பி தானே. நீங்கள் அவனை எப்படி வளர்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் செய்கிறது சரிதான். உன்னை நான் கொண்டாட போகிறேன்டா சக்தி. நான் பண்ண தப்பை சரி பண்ணி உனக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தர போகிறேன். நீ நல்லா வாழ போகிற. ஏங்க, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி இப்படி வெளியில் அனுப்பிட்டு... ஏய், இப்போ தானே சொன்னேன் பழைய நினைப்பெல்லாம் மனசுல இருந்து அழிச்சிருக்கேன்னு. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்ட. மாமா, அது அப்படி இல்லை மாமா. பாவம் அந்த புள்ள, அது எந்த தப்பும் செய்யல. நம்ம வீட்டு புள்ள ஏதோ ஆசைப்பட்டுச்சுன்னு தான் அதுவே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுச்சு. அது மனசுல தப்பான எண்ணம் எதுவுமே இல்லை மாமா, நம்புங்க. இப்போ என்னம்மா சொல்ல வர? நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஓடி போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் தப்பானவனா? ஐயோ, நான் அப்படி இல்லை, என் நோக்கத்தில் எதுவும் தப்பு இருக்காமா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிருங்கம்மா. அவதான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டால, அதோட முடிஞ்சு. பார்க்க வேண்டிய வேலையை பார்ப்பீங்களா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கியே. என்னப்பா சக்தி, அண்ணா நீ என்ன உம்முன்னு இருக்க? உன் மனசுக்குள்ள எதுவும் ஓடுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சின்ன வயசுல இருந்து உங்கள் பேச்சை மீறி நான் என்றைக்குமே நடந்துக்கிட்டது இல்லைண்ணே. நீங்கள் தான் என்னை படிக்க வச்சிங்க. படிப்பு ஏறலைன்னு நான் உங்ககிட்ட தான் வந்து முதல்ல சொன்னேன். சரிடா, பிடிக்காததை ஏன் செய்கிற, போய் நம்ம தொழிலை பாருன்னு அமுச்சு விட்டீங்க. நானும் நம்ம ஹாலோ பிளாக் ஃபேக்ட்ரியில் அங்கே தான் மண்ணாக கடந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டதே கிடையாதுண்ணே. கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்க. நானும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடந்துக்க கூடாதுன்னு பண்ணிக்கிட்டேண்ணே. நேரம் ஒத்து வரல, விட்டுடான்னு சொன்னீங்க, விட்டுட்டேண்ணே. அவ்வளோதானே அண்ணா. எனக்கு நீங்கள் தானே முக்கியம். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதைத்தானே நான் செஞ்சுருக்கேன்.
சில நேரத்தில் அவள் பேச்சை கேட்டு புத்தி பசங்க நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேண்ணே. ஆனால் ஒரு தடவை கூட நான் உங்களை விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே. ஒரு தடவை கூட விட்டு கொடுத்தது இல்லை. கதிரன் என்ன பேசுவா, ஞானம் என்ன பேசுவா, அப்போல்லாம் நான் அமைதியாக தானே இருந்திருக்கேன். ஆனால் உங்களை பற்றி அவள் ஏதாவது பேச வந்தா நான் அவளை பேச விட மாட்டேனே. பேச விட்டதே இல்லை. விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அப்பா முகத்தை பார்த்தது இல்லைண்ணே. சட்டப்படி நீங்கள் தத்தெடுக்கணும்னு அவசியம் இல்லைண்ணே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களை அப்பாவை தானே பார்த்துருக்கேன். அண்ணே, எனக்கு நீங்க தானே எல்லாமே. இந்த நிமிஷம் செத்து போட சக்தின்னு சொல்லுங்க, செத்து போறேண்ணே. ஏய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்படியே பேசலாமா எப்படி எல்லாம்? நீ அண்ணன் முன்னாடி நின்றுட்டு என்ன வார்த்தை பேசுற? செத்துடுறேங்கிற? அண்ணனை முன்னாடி வச்சுட்டு அப்படியெல்லாம் பேசலாமா? சாவா பிறந்தா வாழணும்டா, வாழ்ந்து காட்டணும். அவளோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? இனிமேல் தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, தெரியுமா? அவள் போயிட்டால, அவளோட சேர்ந்து உன் கெட்ட நேரமும் போயிடுச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்க போகுது. அது மட்டும் தான் உன் மனசில் இருக்கணும், புரியுதா? தைரியமாக இருக்கணும். ஏம்மா, போய் இந்த இனிப்பு பலகாரம் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாங்கம்மா. பாயாசம் காய்ச்சி எடுத்துட்டு வாங்க. எதையாவது வாங்கி ருசியாக சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. ரொம்ப நாளாச்சு. போங்க போங்கம்மா, உங்களை தான் சொல்கிறேன். வா. சக்தி அண்ணா, நீ ராசாயா, இந்த வீட்டோட ராசா. உனக்கு அப்பனா நான் இருக்கேன், சரியா? நீ எந்த கவலையும் இல்லாமல் யாரை பற்றியும் நினைக்காம சந்தோஷமா இருக்கணும். இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், சரியா? சரி. பாவம் அந்த பிள்ளை அதை கேட்டை தாண்டி போனது அப்படியே கண்ணிலே நிக்குது. இல்ல நந்தினி, இனிதான் அவளுக்கு நல்ல காலம். என்ன, நாம தான் பழைய மாதிரியே ஆயிட்டோம். நடுவுல அவ கொடுத்த தைரியமும் நம்பிக்கையும் நம்மள கொஞ்சம் அசைச்சு பார்த்துச்சு. இப்ப அது போயிடுச்சு. திரும்பவும் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாவங்க, நல்ல மனசு அந்த பிள்ளைக்கு. கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருந்தாலும் கூட பிறந்தவ மாதிரி எப்படி நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறணும்னு நினைச்சா. உங்களை அன்னைக்கு கார் ஓட்ட வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, சுடிதார் வாங்கி கொடுத்து, போட்டுக்கன்னு சொல்லி, அழகா இருக்கும்னு சொல்லி போட்டோ எடுக்க வச்சு, எனக்கு நினைக்கையிலே மனசுல அப்படியே பொங்குது. அந்த ராத்திரி எல்லாம் சாகுற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படியே மாறி போச்சு. இந்த சக்தியை பாத்தீங்களா? சே, மனுஷனா அவன்லாம்? அவன் ஒருத்தனுக்கு தான் இந்த வீட்டுல மனசாட்சி இருக்குன்னு நினைச்சுக்கிருந்தேன். அதெல்லாம் இல்லக்கா. உங்க புருஷனோ என் புருஷனோ மாமாவோ சொல்லி கொடுத்தாலாம்
இந்த வார்த்தைலாம் வராது. மனசுல அம்புட்டு வன்மத்தை வச்சிருக்கான். எப்படிக்கா அந்த பிள்ளைய போய் ஓ நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஏங்க இந்த புள்ள கிளம்பி போச்சு, எங்கிட்டு தான் போயிருக்கோம்? என்ன நினைச்சுக்கு போயிருக்கோம்? வீட்டுக்கு போயிருக்குமா இல்ல வேற எங்கேயாவது போயிருப்பாளா? ஏன் என்ன முடிவு எடுத்திருப்பா? என்னெல்லாம் யோசிச்சு வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பானே யோசிக்க முடியலையே. வேணா போனை போட்டு அவங்க அப்பா அம்மா வாசுக்கு பேசுவோமா? அவசரப்படாத ரேணுகா, நாமளா எதையும் உடைக்க வேண்டாம். அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஒருவேளை நம்ம ஜனனி அங்க ரீச் ஆகாம இருந்து அவசரப்பட்டு நாம ஃபோன் பண்ணி அவங்கள கேட்டா வேற மாதிரி ஆயி போயிடும்ல. எதுவா இருந்தாலும் ஜனனி மூலமாவே அவங்களுக்கு தெரிய வரட்டும். மெசேஜ் அனுப்பிச்சேன் சும்மா, ஆனால் நாட் டெலிவர்னே வருது. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. முருகா, அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாத்து முருகா. நீ தான் அது கூட நிக்கணும். அது வீட்டுக்கு போயிடணும் பத்திரமா. முருகா 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 முருகா. நம்ம என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கு இருக்கோம்ல, ஒரு உத்தரவாதமே இல்லை. அந்த பிள்ளைய கட்டி கூட்டிக்கு வரையில என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆரத்தி எடுக்கிறது என்ன, இந்த நெல்லுப்படிய தட்டி விடுறது என்ன, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்குறது என்ன. யோ 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 அப்பா, பாலும் பழமும் கொடுத்து சாப்பிட சொல்லி எப்படி கோலாகலமா ஆரம்பிச்சாங்க. இப்ப அவருக்கு பிடிக்கலன்னு உடனே ஒத்த வார்த்தையில எல்லாத்தையுமே முடிச்சுட்டாரே. விரட்டி விட்ட பிள்ளை வீடு போய் சேர்ந்துச்சா இல்ல வழியில எங்கனையாவது அடிபட்டு கிடக்குதா? எதை பத்தியும் கவலை இல்ல. பாயாசம் கேக்குது முகரைகளுக்கு. சாப்பிடும்போது டைவர்ஸ் பண்ணிடலாம், உனக்கு இன்னொரு பொண்ணு பார்க்குற சக்தி என்ன பேச்சு மாமா. மனசுன்னு உனக்கு கிடையவே கிடையாதுல்ல. ஒரே வீட்டுல புருஷன் பொண்டாட்டியா இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க டைவர்ஸுங்கிற ஒத்த வார்த்தை வந்ததும் ஒரே நாள்ல ஒருத்தர் கண்டுக்காம அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறாங்க. கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டி இதோ பக்கத்து தெருவுக்கு போனாலே அடிக்கடி ஃபோன் பண்ணி பத்திரமா போயிட்டியா, சேர்ந்துட்டியா, ரீச் ஆன மெசேஜ் பண்ணுலாம் உருகுவாங்க. ஆனா கோர்ட்டுக்கு வரட்டும் முகத்தை திருப்பிக்கிட்டு ஏதோ எதிரிய பார்க்குற மாதிரி முறைச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு வழியில போயிடுறாங்கல்ல. அப்போ அவங்க ஒன்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? மனசு அப்படியே படபடன்னு வருது. எங்க போயிருப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, என்ன நிலைமையில இருப்பா, இதே யோசனையா இருக்கு. ரொம்ப பாவம்க்கா அந்த பிள்ளை. நந்தினி, ஜனனி தெளிவான மனநிலையில தானே போனா. அவ நேரா அவங்க அப்பா கிட்ட தான் போவா. அவளோட கனவை நோக்கி தான் இனி அவ வாழ்க்கை போகும். அவளோட குடும்பம் அவளுக்கு கட்டாயமா சப்போர்ட்டா இருக்கும். இந்நேரம் ஜனனி அவளோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருப்பா. அப்படி நடந்தா சந்தோஷம்.
ஜெனினியோட அம்மா அவன் மாமா பையன் தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. ஐயோ, என்ன எல்லாம் தெரிஞ்சுக்க கேட்க ஏதோ வந்திருக்காங்க. பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, அப்ப அங்கேயும் போலையா? எங்க தீபாவளி சீர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீரா? இந்த நிலைமையில சீரு கொண்டு வந்தா இவங்க வெடியெல்லாம் கொளுத்தி போடுவாங்க. இங்க பாருங்க, இங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியல. நாம தீபாவளி சீர் கொடுக்க வந்திருக்கோம். அதை கொடுத்துட்டு ஜனனி கிட்ட பேசிட்டு கிளம்பிடலாம். மத்தபடி யார்கிட்டயும் எதுவும் பேச வேண்டாம். அவ முடிவெடுத்துதான் இங்க இருக்கா. அத நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். அவ முடிவுக்கு நாம சப்போர்ட்டா இருக்கலாம். அப்பாவோட ஹெல்த்தையும் ஜனனி வாழ்க்கையும் மனசுல வச்சு பேசணும். சரிம்மா. ஸ்ரீராம், சரியா? ம், சரிங்க அத்தா. வாங்க. ஐயோ, ஜெனனி இப்ப அங்கேயும் போலனா எங்கிட்டு போயிருப்பா? சரி, என்னன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. ஐயோ, இப்ப என்ன ஆகும்? போங்க போங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஜனனிக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கோம். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நாங்க வரைக்கும் வந்திருக்கோம். ஜனனி எங்கம்மா? நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. அண்ணே, கீழே ஜனனியோட ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கண்ணே. என்னவா? என்ன வேணுமா உங்களுக்கு? தெரியலண்ணே. அவ பஞ்சாயத்துக்கு நியாயம் கேட்டு வந்திருப்பாங்க, விடக்கூடாது. டேய் டேய் வாடா. ஏய் கதிர இருப்பா. இரு சக்தி, கீழே வந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறேன், சரியா? வாங்க. அண்ணே வா. பொண்ணு தான் ஓடி போயிட்டல, அவ ஆத்தா அதுக்கு வந்திருக்க. நல்லா இருக்கீங்களா? தம்பி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது என் அண்ணன் பையன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஸ்ரீராம். நல்லா இருக்கீங்களாம்மா? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ஜனனி எங்கம்மா? உங்க பொண்ணு ஓடி போயிட்டா. என்ன என்ன சொல்றீங்க? என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணு அந்த கௌதம் பாய் கூட ஓடி போயிட்டா. தம்பி, என்ன பேசுறீங்க நீங்க? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? ஏங்க, உங்க பொண்ணு செஞ்சதை தாங்க சொல்றோம். அவன் நேரத்தை கிளம்பி ஓடி போயிட்டா.